இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக எல்லாம் நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மசாலாலாம் வந்து வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10-12 பல்லு பூண்டு. இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். கசகசா 1/2 ஸ்பூன், ஒரு 10 முந்திரி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நல்லா சூடு ஆறட்டும். இப்போ மட்டன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம். 1/2 கிலோ மட்டனுங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து மட்டன் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி மட்டன் வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும் மட்டன் வந்து. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் வதங்காமல் மட்டன்லேயும் தண்ணி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வற்றி நல்லா வரும்போது மட்டன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் மட்டன்லேயும் அந்த தண்ணியெலாம் விடும். அதெல்லாம் வந்து சுண்டி நல்லா வரும்போது குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. பாருங்கள், மட்டன் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது, இதை நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. இப்போ மட்டன் கூட சேர்த்துக்கலாம். மட்டன் கூட சேர்த்து நம்ம இன்னும் மசாலா, மிளகாத்தூள், மட்டன் மசாலா, இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தூக்க கலகத்திலே பேசினுங்கிறேங்க. நான் கல்யாணத்துக்கு ஒன்று போயிட்டு வந்தேங்களா, தூக்கமே இல்லை. அதனால் வந்து சமைக்கும் போது கூட இன்னும் அரை தூக்கத்திலே இருக்கேன். நான் முழுசாகவே இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் அதை மாற்றி பேசினுக்கிறேன். என்னடா கரெக்டா? நான் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுனால மசாலாலாம் கொஞ்சம், ஆனால் கரெக்டாக தான் 1/2 கிலோவுக்கு தான் தேவையானதாக போட்டிருக்கேன். ஆனால் நம்ம அரைக்கும் போது வந்து நிறையா விழுது வந்ததுனால அதிகமாக தெரியுது. கொஞ்சம் குழம்பு வைக்கும்போது தண்ணியாக கொஞ்சம் மசாலா இருந்தால் கொஞ்சம் நிறையா ஆண்டு வரும். அதுக்கு தாங்க நிறைய பேர் இருக்குன்னு வச்சிங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வச்சு குழம்பு அதிகமாக வந்துடும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். காரம்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு கம்மியாக வேணும், ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து 1/2 கிலோ கரெக்டாக சேர்த்துருக்குறேன். மட்டன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கம்மி. ஏன்னா நிறைய தூளே போட்டுன்னு வச்சுக்க, அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதை சொல்கிறேடா, மசாலாவில் தூக்கத்தில் இதை சேர்த்தனா அதை சேர்த்தனானா கூட தெரியல. சரி, சமைக்கிறது நம்ம வீடியோவாக எடுத்துக்கலாம் மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்க. நான்வெஜ்ஜே நம்ம சேனல் அவ்வளோ வரதில்லைங்க. அதனால் சரி செய்வோம் அப்படின்றனால தான் நான் செஞ்சுன்னுக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுதான் சொல்கிறேன்னு, என்ன இதுதான் சேர்க்கணுன்னு இல்லாமல் நான் ஏதோ சமைக்கணும்னு சமைச்சுன்னுக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அதுதான், இல்லைனா நான் மட்டன்லேயே மசாலாலாம் தடவி எல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா ஊறும் நல்லா அப்படின்னு நினச்சேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டும். ஒரு கல்யாணம் கொஞ்சம் போயிட்டு வந்தேங்க, ஒரு லாங்கு. அதனால் வந்து உடம்பும் கொஞ்சம் அலைச்சலாகிடுச்சிங்களா, அப்புறம் வந்து தூக்கமும் இல்லை. சரி, எல்லாத்தையுமே பார்க்கணும், நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்குது, எங்கேயும் போக முடியாது, முக்கியமான இதுவும் தவிக்க முடியாது. அதனால் ஒரே நாள் ட்ராவல். காலையில் கிளம்புன 8 மணி ட்ராவலு, மறுபடியும் நைட்டு ஏறி வெடிகால 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் ரிசப்ஷன் பார்த்துட்டு. அதனால் கொஞ்சம் உடம்பு இன்னும் செட் ஆகலை, தூக்கம் இல்லை, கை கால் வலி. ரொம்ப போகும்போது வந்து டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணாதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சீட்டே இல்லைங்க. நான் இந்த பக்ரீத் வேறவா, நேற்று பக்ரீத் வந்தது, முன்னா நாள் தான் நான் போனேன். எல்லாம் கூட்டம் நிற்க முடியாமல், இதில் வேறு 2 இது வேறு நிற்கிறவங்களாம் இடித்து என் கண்ணெல்லாம் வீங்கி இன்னும் இந்த பக்கம் வலி ஃபுல்லாகவே இருக்குங்க. இப்படிலாம் ட்ரெயினில் அவசரப்பட்டுன்னு போயிட்டு வந்தேன் நான். அதனால் 2 நாளாக எப்படி என்னுடைய உடம்பு வந்து சரியாகிறதுக்கு பழையபடி நல்ல எனர்ஜியாக வேலை செய்யணும்னா இன்னும் 2 நாள் கண்டிப்பாக ஆகும். சரி, நம்ம செய்வோம், இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்றதுனால சரி. இல்லைன்னா அப்பா வந்து செஞ்சுருவார், ஏதோ ஒரு சாம்பார் சாதம்னா அவருக்கு தெரிஞ்சு செஞ்சுருவார். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செய்யலாம்.
2-3 நிமிஷத்துக்கு வந்து மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 விசில் வரட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு கறி வந்து இலசாக இருக்கும், ஒவ்வொன்றும் முத்தி இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதனால் ஒரு 5 விசில் விட்டுட்டா கறி வந்து நல்லா வெந்துடும். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வேகாமல் இருந்தால் தான் இப்போ பிரச்சனையே. சாப்பிட முடியாது, கடிக்க முடியாது. அதனால் நல்லா வேகட்டும். குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், குழம்பும் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் விசிலில் வச்சாலும் மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷமாவது நம்ம கொதிக்க வச்சா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஆனால் இது எல்லாத்தோட வந்து களிக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாகவும் இருக்குது. களிக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா ஒரு 2 உருண்டை மட்டும் செஞ்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மட்டன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான சூப்பரான மட்டன் குழம்பு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் இட்லி, ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலான்றதுனால 2மே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து மட்டனை விட தலைக்கறி தான் விருப்பம். ஆமாம், தலைக்கறி தான் பிடிக்கும். மட்டன் செஞ்சால் சந்தோஷப்படுவாங்களோ இல்லையா? தலைக்கறி மட்டும் தான் சாப்பிட்ணுமா, அதனால வந்து வேணான்ட்டேன். ஏன் மட்டன் பின்ன வேறு யார் சாப்பிடுவாங்க? தலைக்கறி வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிடுவேன், வேற யாரு சாப்பிடணும்? இந்த மட்டன் குழம்பு மட்டும் யார் சாப்பிடணும்? நீ நானும் தான் சாப்பிடணும். இது 1/2 கிலோடா, தலை வந்து பெருசு இல்ல. இருந்தாலும் மட்டன் யார் சாப்பிட போறாங்க? அப்பயும் நம்ம 2 பேர் தான் சாப்பிடணும், இப்பயும் நம்ம 2 பேர் தான் சாப்பிடணும். இவன் வந்து ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்ருவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான். தலைக்கறி வாங்கிட்டு வந்தால் அது வந்து ஒரு நாளைக்கு தான், அடுத்த நாள் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் நான் எப்போ ரேருங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒன்று வாங்க ஒரு தலைக்கறி, அதுவும் சின்னதாக பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் மட்டன் வந்து 1/2 கிலோ வந்து பார்த்தீங்களா, அது 2 வேளை சாப்பிட்டாவே காலி ஆகிடும். அதனால் பிரச்சனை கிடையாது. நானும் முயற்சி பண்ணுறேங்க, இவ்வளோதான் நான்வெஜ் நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான்வெஜ் வாங்கவே முடியுதில்லை. இதில் 2 சமையல் என்னும் போது எனக்கு டயர்ட் ஆகிடுதா, வாடாடப்பா எனக்கு ஆசையே விட்டு போச்சு, எனக்கு வேணாம், சாப்பிட வேணாம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துடுறதா இருக்குது. இதனாலே அம்மா வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், ஒரு கறி வாங்கி கொடுத்தாலும் அதை அடுத்த நாள் செய்கிறேன், அடுத்த வேலை செய்கிறேன்னு தள்ளி போட்டு விட்ருவாங்க இந்த வெஜ்ஜு செய்கிறதுனாலே. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பிரியா இருக்கிறதுனால பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி இது காரம் கம்மியாக, இந்த பொரியல் தான், இதுதான் சாப்பிடணும், அது அதிகமாக ஆகுதுங்களா. அப்புறம் மறுபடியும் இதில் வேற நம்ம எக்ஸ்ட்ரா என்னத்துக்கு செஞ்சு சாப்பிட்றது, வேணாம் அதே சாப்பிட்டுக்கலாம், என்னத்துக்கு நமக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவேனா என்னன்னு தெரில. அதனால தான் எப்பாவது ஒரு முறை, அதுவும் ரொம்ப ரேர் தான், மீன் வாங்கிட்டு வந்தால் 1 கிலோ வாங்கிட்டு வந்து 2 நாளைக்கு மனசார சாப்பிட்டுங்க. நான் மீனுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ நம்ம மட்டனும் சூடு ஆறிடுச்சு. உப்பு காரம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நம்ம முந்திரி வறுத்து வதக்கி அரைச்சதுனால நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு கிரேவி இருக்கும், நல்லா சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து பூரி சப்பாத்திக்கெல்லாம் நம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா முந்திரி எல்லாம் போடும்போது நல்லா திக்காக நல்லா இருக்கும். ஏமா பல் வலிக்குதா? இல்லை, கடிச்சிக்கினேன் ஆர்வத்தில். நல்லா இருக்கு, வெந்துடுச்சு. சாஃப்டாக வெந்திருக்குங்களா? கையில் எடுக்கும்போது பிச்சு, மட்டன் வந்து கையிலேயே பிச்சா வரணும், சாஃப்டாக இந்த மாதிரி பிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இது பாரு, தெரியுதா, நல்லா வெந்துடுச்சு. டேஸ்ட் எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் போல. சப்பாத்தி பூரிக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், இப்போ புதுசாக களிக்கும் நல்லா இருக்கும்ட்டீங்க. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ தோசைக்கு தான் சாப்பிடுவேன். பிரியாவுக்கு வந்து பூரி செஞ்சுட்டாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், பூரிக்கு நல்லா இருக்கும். ஆனால் பிரியாவுக்கு வந்து எப்பவுமே தோசை ஊற்றும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துரும், ஒரு பிளைன் தோசை 2 தான் சாப்பிடும். பிரியாவுக்கு வந்து சட்னி, அப்பாவுக்கும் பிரியாவுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். இப்போ எனக்கு பையனுக்கு வந்து மட்டன் குழம்பு. இப்போ நம்ம தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். சூப்பர். நீங்களும் இதே மாதிரி வந்து மசாலாலாம் ஊற்றி, அதாவது நம்ம ஒரு 4 கிலோ 5 கிலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறோன்னா இந்த மாதிரி நிறைய மசாலாலாம் முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி செய்யும் போது குழம்பு வந்து நல்லா நிறையா வரும். இன்னும் நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றலாம். இது வந்து ரொம்ப திக்காகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினீங்கன்னா சாதத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ வந்து குழம்பும் ஆண்டு வரும். மசாலா போட்டு எதுவும் செய்யலைன்னா கம்மியாக இருக்கும், பத்தாது. இந்த மாதிரி ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.